ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம குலோப் ஜாமுன் மாவு எடுத்துக்கணும். அதில் தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி நம்ம அழகாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, கொஞ்சம் லேசாக தான் இது பண்ணணும். நெய் கூட விட்டுக்கலாம், எனக்கு நெய் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஊற வச்சிடணும் 1/2 hour. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பாவு காய்ச்சிடலாம். அதில் 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அதே ரேஷியோ சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதை நல்லா பாயில் பண்ணணும். சர்க்கரைலாம் நல்லா கரையணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த குலோப் ஜாமுன் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எண்ணெய் வேணால் கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக கையில் தடவி பிசைஞ்சிக்கலாம். நெய் வேணால் கூட பிசைஞ்சிக்கலாம். எனக்கு நெய் பிடிக்கலை, அதனால் எண்ணெய் வச்சு நான் பிசைஞ்சேன். இத்தனை உண்டை வந்துச்சு. ஸோ விரிசல் வராமல் இது பண்ணணும். விரிசல் வந்தால் இப்படி ஆகிடும். குலோப் ஜாமுன் ரெடி. அண்ட் பாவில் போட்டால் ரெடி, முடிஞ்சிடுச்சு.